பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நாள் ஆராதனையிலே நல்ல ஒரு பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி தானே? எல்லாருமே ஆவியானவருடைய தொடுதலை உணர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளில் எதை குறித்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு கொண்டே இருந்தேன். அதை பற்றி நினைத்து கொண்டே இருந்தேன். ஆவியானவர் சில காரியங்களை இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வருஷத்தில் நிறையா விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்ல கத்தாரில். பாஸ்டர் மாதிரி எனக்கு நல்லா அவ்வளோ டீப்பாக மெசேஜ் கொடுக்க தெரியாது. இருந்தாலும் ஆவியானவர் நிச்சயமாய் பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்ன செய்தியை கேட்டுட்ருக்கீங்க? வாரு மிசைல்ஸ் விழுகிற சத்தம் நம் காதுகளில் விழுந்து கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்யணுமா? விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. மேகம் கூடிருச்சுன்னா மழை வரும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது, பஞ்சத்தையும் நீங்கள் கேள்விப்படும் போது, பொல்லாத வியாதிகளின் காரியம், இப்போ ரீசண்டாக எபோலா என்ற வியாதி மூலமாக அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீங்கள் கேட்கும்போது என்ன செய்யணும்? விழித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அதை குறித்தே நான் யோசித்து கொண்டே இருந்தேன். இந்த காலத்துக்கு ஆண்டவரே நீங்கள் என்னப்பா சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே யோசித்து கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லவுடர் வாய்ஸில் நான் வெளியே இருந்து ரொம்ப நாள் கழித்து வெளியே இருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாலிப நாட்களில் அடிக்கடி கேட்ட பழக்கம் உண்டு. வாலிப நாட்களில் சோஃபின்னு கூப்பிட்றதெல்லாம் நான் கேட்டு ஓடி எங்கே இருக்கிறார் அவர் அப்படின்னு தேடின நேரங்கள் உண்டு. ஆனால் இப்போ ரொம்ப நாளாக நான் அப்படி வெளியே இருந்து சத்தத்தை நான் கேட்டதில்லை. ஆனால் இந்த 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தம் கேட்ட பிறகு தான் இந்த சத்தத்தை குறித்து பேச வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். வேதத்தில் நம்ம எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. எக்கால சத்தம் போல என்னோடு பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை யோவான் கேள்வி கேட்குறாரு. கேட்ட உடனே இதை நான் வாசிக்கும்போது நமக்கு ஒரு காரியம் வெளிப்பட வேண்டும். என்ன அப்படின்னா, எந்த சத்தம் கேட்குறோம்? மிசைல் சத்தம். கேட்ட உடனே நமக்கு மொபைலில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸு? எல்லாரும் வெளியே நிற்காதீங்க, உள்ளே போங்க. ஏறிவான்னு சொல்ல மாட்டாங்க. வெளியே நிற்காதீங்க, உள்ளே போய் பத்திரமா இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அலாம் கொடுக்குது. அப்படி அலாம் கொடுக்கறது எல்லாத்துக்குமா கொடுக்குறாங்க? ஹோல் வேர்ல்டுக்கு கேட்குதா? இல்லை. கத்தாரில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ உங்கள் மொபைலை, அவங்களுக்கு மட்டுமே அந்த நியூஸ் வருகிறது. அதே போல் நாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்கே? உங்கள் பேரையும் என் பேரையும் ஜீவ புஸ்தகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிதானே? எல்லாருக்கும் சந்தோஷமா? உண்மையிலேயே சந்தோஷப்படணுமா இல்லையா? ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, ராஜாதி ராஜா தேவாதி தேவன் சீக்கிரமாக வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பயந்து போய், ஐயோ இந்த விஷயம்லாம் நடக்குது, என்ன நடக்க போதோ? என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? பிள்ளை பிறக்குமா? வேலை போயிருமா? இதையே நினச்சி 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 நேரத்தை வேஸ்டாக்காம நம்ம என்ன செய்ய வேண்டுமா? பாட்டு, சூப்பர் பாட்டு என்னது? குதூகலம்
கொண்டாட்டமே, குதூகலமா இருக்கணும். எதுக்கு? இயேசு ராஜா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தானே இல்லையா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இந்த வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கவலையாவா பார்த்துட்டு இருப்பீங்க? இல்லை இல்லை, நம்ம என்ன செய்வோம்? மிக சந்தோஷப்படுவோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி யோவான்ட்ட ஆண்டவர் சொன்னார். நம்மையும் ஒரு நாள் இங்கே ஏறி வா என்று கூப்பிட போகிறார். கூப்பிட போறாரு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவருடைய சத்தத்தை கேட்டு பழகுகிற அனுபவம் வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அதனால தான் அந்த வேதத்தை வாசிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா நீங்க வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்ம கூட என்ன செய்யுது? பேசுகின்றது. அது மட்டும் இல்லை, அவர் எப்படிலாம் பேசுவார், எப்படிலாம் பேசுவார் ஆண்டவர்? வேதம் முழுவதும் எப்படிலாம் பேசியிருக்கிறாரு சொல்லுங்க. வார்த்தையா? அப்புறம் அவர் எல்லாருக்கும் டிஃபரெண்ட்டாக பேசுவார். நிறையா பேர் என்ன செய்யறது தெரியுமா? நம்ம அடுத்தவங்களுக்கு வந்த எக்ஸாம் மாதிரியே நமக்கு எக்ஸாம் வரும்னு பார்த்து ஏமாந்து போனவங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவங்கள மாதிரி நமக்கு நடக்கும்னு சொல்லி ஏமாந்தவர்கள் ஏராளமானவர். ஆனால் இல்லை, நீங்கள் வேதம் ஃபுல்லாக வாசித்து பாருங்க, எல்லாருக்கும் வித்தியாசமாக தான் தேவன் பேசியிருக்கிறார். முச்செடியிலே மோசேயோடு கூட பேசினார். அதுக்கப்புறம் யார்கிட்டயாவது முச்செடியில் பேசினாரா? இல்லை. ஒருத்தருக்கு அக்கினிக்குள்ள உலாவும்படியாய் ஆண்டவர் வந்தார் இல்லையா? ஒவ்வொருவரோடும் கூட தனிப்பட்ட முறையிலே அவர் பேச ஆசையாக இருக்கிறார். ஒரு பெரிய பாக்கியம் என்ன, நான் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த ஆவியானவர் இருக்கிறார். எந்த ஆவியானவர் இருக்கிறார்? அவர் யாரு? பேசுகிற ஆவியானவர். அவர் எப்படிப்பட்டவர்? சும்மா கல்லோ மண்ணோ மரமோ கொடியோ இல்ல, அவர் பேசுகிற ஆவியானவர். ஒரு பேசுறவரை பிடிச்சு நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அமுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா எவ்வளவு வேதனைப்படுவார்ல. அவர் பேசுகிற ஆவியானவர். நிறைய நேரத்துல அவரை கண்ட்ரோல் பண்ணியே நம்ம வச்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்க என்கிட்ட பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசாமையே விட்டுருக்கோம். அழகா வெளிப்படுத்தல் 1:10 அவர் சொல்றாரு. நான் அதை வாசிங்க, வெளிப்படுத்தல் 1:10. போதும். நான் கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானேன். நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை அடக்கி ஆளுவதற்கு அல்ல, அவர் என்னோடு கூட பேசுவதற்கு, அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிற அந்த ஆவியானவர் என் கூட பேசுறதுக்காக துடித்து கொண்டிருக்கிறார். உங்க வீட்டில் ரொம்ப வேண்டியவங்க வச்சுட்டு ஒரு நாள் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் என் டாகு கிட்ட, என்னைக்கிட்டா நீ பேச போற அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏதாவது ஒரு சாக்ஸ் எடுத்து வாயில வச்சுட்டு ஒரு சவுண்டு போடுவான். அப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், பரவாயில்ல அவனுக்கு புரியுது. பேசாத பொருள்கிட்டே பேசுறியான்னு நம்ம கேட்கிறோமே. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், நான் ஆவிக்குள்ளாகும் போதுதான் நாம் தேவனுடைய சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். நாம் கேட்டு பழகினால் ஒழிய அவர் சத்தம் போட்டு இங்கே ஏறி வா என்று சொல்லும் போது கேட்க முடியாதவர்களாய் நாம் போய்விடக்கூடாது. அதனால நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நிறைய பேர் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். சங்கீதம் 115:5-6 சொல்லுது, அவன் விக்கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பேசாத ஊமைகளாய் இருக்கிறது. அதை பார்த்து அதுகிட்ட பேசிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற தேவன். பேசுகிற தேவன் இன்று நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேச விரும்புகிறார். நான் எலியா 1 ராஜாக்கள் 17 3-4 2-3 பேர் கூட ஆண்டவர் எப்படி பேசினார் என்பதை பார்த்து
நாம் எப்படி அந்த சத்தத்தை கேட்டு வாழ்க்கையிலே பழக வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். இங்கே 1 ராஜாக்கள் 17:3 நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டை ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். போதும். இங்கே எலியாட்ட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நீ எங்க போ, கேரித் ஆற்றங்கண்டைக்கு போ. அங்க போய் நீ இருந்தேன்னா அங்க நான் என்ன செய்வேன், காகத்தின் மூலமாக உன்னை போஷிக்க கட்டளை இடுவேன். நீ போன பிறகுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, முதலே சொல்லிட்டாருன்னா இவன் போகாம விட்டுட்டானா அங்க காகம் பாவம் போல நின்றுட்டு இருக்கோம். தட்டில் கொண்டு வந்து அப்பத்தை வச்சுட்டு நிற்கும். ஏன்னா நீ போன பிறகு நான் சொல்றேன்றதுக்காக தான் ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, நான் காகங்களுக்கு கட்டளை இடுவேன், நீ அங்க போ அப்படின்னு. அப்ப எலியா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே போனான். ஆண்டவர் போஷித்தாரா இல்லையா? போஷித்தார். அதுக்கு கீழே 9வது வசனம் வாசிங்க. அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன், சொல்லிட்டேன். நாங்க ஒரு விதவை இருக்கா, சாரிபாத் என்ற விதவை என்ன செஞ்சிருக்கா, அங்க இருக்கிறா. அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீ அங்க போன்னு சொன்னாரு. ஆனா அவளுக்கு என்ன தெரியல, கடவுள் பேசுனது கேட்கவே இல்லை. அவ கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பா, எப்போ ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அந்த தீர்க்கதரிசி மூலமா என்னை ஆண்டவர் போஷிக்க விரும்புகிறார் அப்படின்னு எதிர்பார்த்து தானே இருந்திருப்பா இல்லையா? அவ எதிர்பார்த்துருக்கல. இங்க கட்டளை இட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவர் தான் போய் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. யாரு? எலியா போய் தான், நீ வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் அடைய எனக்கு கொண்டு வா, அப்பதான் அந்த பஞ்சகாலம் முழுவதும் நான் உன்னை போஷிக்க முடியும். பாருங்க, மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கட்டளை இட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சாரிபாத் விதவை அதை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அவளுக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் கிருபையாய் அவளுக்கு அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி உங்ககிட்ட மட்டும் கர்த்தர் பேசுகிறார், என்கிட்ட ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? இதோ நான் வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஒவ்வொருவரோடு கூட பேசுறாரு. ஆனா யாரு பேசுறான்னு என்ன செய்யல, தெரியல, கற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் நிறைய நேரத்துல ஆண்டவர் பேசின உடனேயே நம்ம கீழ்ப்படிந்தோம், ஆனால் அடுத்தது என்ன செய்வார், பேசுவார். நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்னா இக்னோர் பண்ணிடுவோம். அது கடவுள் பேசினாரா, நானா யோசித்துக்கிட்டேன்னா, மாமிசம் பேசுதா, பிசாசு பேசுதா, எனக்கு தெரியவே இல்லையேன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண தெரியாமையே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க பழகாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நடப்போமானால் அதை போல ஒரு பாக்கியம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அன்னைக்கு காக்கை மூலமாக போஷித்தார், விதவை மூலமா போஷித்தாரு. ஆண்டவர் மனிதர்கள் மூலமாகவும் கூட என்ன செய்கிறவர், பேசுகிறவர். நம்மகிட்ட சிலர் பேசுவாங்க, நம்மகிட்ட அப்படியே ஆண்டவர் சொன்ன மாதிரியே இருக்கும் இல்லையா? நிறைய நேரங்களில் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. இதை நினைச்சிட்டே போனேன், அந்த விஷயத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். அதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8, 7, 9. ஆண்டவர் வேதத்தின் மூலம் மாத்திரம் அல்ல, சாமுவேல்கிட்ட எப்படி பேசினாரு, அப்ப கூப்பிட்டாரு, லிட்டரலா கூப்பிட்டாரு.
இல்லையா? சாமுவேலை கூப்பிட்டாரு. கூப்பிட்டா அவனுக்கு யார் மாதிரி தான் சத்தம் கேட்டுச்சு? ஏலி பேசுற மாதிரி கேட்டுச்சு. ஆண்டவர் நமக்கு தெரிந்த நபருடைய வாய்ஸ் மூலமாக கூட நம்மளை என்ன செய்வார்? கூப்பிடுவார். ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஏலிக்கு தான் தெரிஞ்சிருந்தது. யாருக்கு தெரியல? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. அவனுக்கு புரியல. ஏலி உடனே 3 தடவை எங்கதான் ஓடுறான்? ஏலிட்ட தான் ஓடுறான். நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஓடுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட பேச வேண்டும். அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய பெரிய பிளானா இருந்ததுனால அவனோடு கூட தேவன் பேசினார். அவர் பேசினாரு. அப்பதான் ஏலி சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப நீ 3வது தடவை கூப்பிட்டா என்ன சொல்லுப்பா? சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று. அவன் லிட்ரலா என்ன செஞ்சான்? அந்த வாய்ஸை கேட்டான். அப்ப நம்ம ஒவ்வொரு முறையும் சிலர் பேசுவதை கூட இது தேவன் பேசுகிற வார்த்தையா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யார் மூலமாவதும் நம்ம என்ன செய்வாங்க? நம்மோடு கூட தேவன் பேசுவார். எதையுமே இவங்க சொல்லி நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க அந்த ஒரு அண்டர் எஸ்டிமேஷன் என்ன செய்யக்கூடாது? நம்ம போடவே கூடாது. தேவன் யார் மூலமும் உங்களுக்கு வேண்டிய செய்தியை கொண்டு வந்து, அன்னைக்கு யாருக்கு தான் ஆப்பு? ஏலிக்கு தான் ஆப்பு. ஆனால் அவன் மூலமாகவே சாமுவேல் அந்த சின்ன பிள்ளையாண்டனிடம் ஏலிக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து தேவன் அங்கே பேசினார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு நபரை கூட உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லியிருந்தார் அவர்கிட்ட, உனக்கு என்ன செய்ய போறேன்? குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் கீழ்ப்படியாமல் போனாலும் தேவன் ஒரு நாளும் என்ன செய்கிறதில்லை? புறக்கணிக்கிறவர் அல்ல. 14 வருஷம் பேசல ஆண்டவர். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? அருமையான ஒரு குழந்தையை, ஈசாக்கை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அந்த குழந்தையை ஆண்டவர் கேட்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். போதும். ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி போட்டிருக்குது. அங்க நீனு எனக்காக பலியிடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் அதுக்கு முன்னாடி குழந்தை தருவேன்னு சொன்னதை நம்பாதவர் கூட என்ன செஞ்சாரு? பலியிடுங்க. ஆண்டவர் எப்படியாவது அப்படி பலி செலுத்த சொல்லுவாரா? இன்னைக்கு நம்மெல்லாம் அப்படிதான். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட சில விஷயங்களை சொல்லும்போது இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய பெரிய திட்டத்தையே மிஸ் பண்ணிடுவோம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ பலியிட போப்பா, நீ பலியிடு, எனக்காக பலியிடுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். அவன் போனான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்கே போனாரு? மோரியா மலைக்கு போயிட்டாரு. எங்கே சொல்கிறாரோ அங்கே போனாதான் நமக்கு என்னது? அதுக்குரிய பதில் கிடைக்கும். அங்கே போகும்போதே அவர் கான்வர்சேஷன் எப்படி சொல்கிறாரு? ஈசாக்கிட்ட என்ன பேசிட்டு போகிறாரு? ஆண்டவர் பலியை நமக்கு தருவார்ப்பா. அந்த கான்வர்சேஷனோட தான் போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் மேலே போகிறார். சரி, அப்படி ஒரு நம்பிக்கையோடு மேலே போயிட்டாரு. போன உடனே ஆண்டவர் தானே சொன்னார், சரி உடனே என்ன செஞ்சிடலாம்? கத்தி எடுத்து டப்புன்னு போட்டு வெட்டிடலான்னு வெட்டினாரா? இல்லை, சென்சிட்டிவ் டு காட்ஸ் வேர்ட். அங்கே சிச்சுவேஷன் ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன். வெட்ட போகிறாரு. அப்போ ஒரு வாய்ஸ் வருது. உடனே நம்மளா இருந்தால் என்ன சொல்லிப்போம்? ஒருவேளை பிசாசு பேசுகிறான், நான் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறான்? பிசாசு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அங்கே வெட்டியிருப்போம். ஏன்னா கடவுள் தானே சொன்னார், அவர் உயிரோட தந்துருவார் அப்படின்னு சொல்லி. இப்படி இன்னைக்கு நிறைய பேர் வேத வசனத்துக்கு புறம்பாய் சில காரியங்களை செய்துவிட்டு தேவன் அற்புதம் செய்து விடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சென்சிட்டிவ்
காட்ஸ், அந்த ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்துக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தான். சென்சிட்டிவாக இருந்ததுனால தான் என்ன பண்ணல, உடனே அடுத்த ஒரு வாய்ஸ் வந்தோடனே அந்த வாய்ஸ்க்கு அவன் என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். அப்பதான் திரும்பி பார்க்குறான், புதரில் ஒரு ஆடு இருக்கிறதே. நான் பலி சொல்லுகிற தேவன் அல்ல, பலியிடுவதற்கான பலியை கொடுக்கிற தேவன் அப்படின்ற ஒரு லிட்ரலான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பதற்காகத்தான் தேவன் என்ன செஞ்சாரு, ஆபிரகாம் ஆண்டவர் அவனை சோதிச்சு, நீ பெரிய நான் உன்னுடைய விசுவாசத்தை நான் இது பண்ண போறேன்னு மட்டும் இல்லை, அதில் மூலமாக ஒரு பெரிய செய்தியை உலகத்திற்கு கொடுக்கும்படியாய், இதே போல நான் என்ன செய்ய போறேன், என் பலியை, என்னுடைய சொந்த குமாரனை பலியாய் கொடுக்க போகிறேன் என்ற ஒரு பெரிய செய்தியை ஆபிரகாமுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் அங்கே என்ன செஞ்சார், ஆபிரகாமை பயன்படுத்தினார். இன்னைக்கும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம யாரு, நமக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட போறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சின்ன வட்டத்துக்குள்ளே யோசிக்க வேண்டாம். தேவன் இந்த உலகத்திற்கு பெரிய செய்தியை கொடுக்கும்படியாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில வருகிற சோதனையாய் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சிச்சுவேஷனாய் இருக்கலாம், அதன் மூலமாய் தேவன் இந்த உலகத்திற்கும் அநேகருக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற காரியங்கள், நான் இன்னைக்கு ராஜா இறந்த உடனே நான் யோசித்தது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்களே, அந்த ராஜா எப்படி நரகத்துக்கு போனாரா மோட்சத்துக்கு போனாரா எனக்கு தெரியாதுப்பா, ஆனா இந்த தேசத்தின் எழுப்புதல் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த தேசத்தை விட்டு போக மாட்டோம். எத்தனை மிசைல்ஸ் விழுந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த எழுப்புதலை காணுவோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்த அநேக ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்திருக்கிறீர். இந்த தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரே ஒரு நோவாவை கொண்டு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தார். எவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் செய்து முடித்தார். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தையை எதிர்பார்க்க வேண்டும் என்றால், அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவர்கிட்ட போகணும். ஆண்டவர்கிட்ட வேதத்தை திறக்கும் போதே, ஆண்டவரை இன்னைக்கு பேசுகிற காரியம் என்னை கொண்டு இந்த தேசத்திற்கு, என்னை பார்க்கிற மக்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டும், நான் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும். ஆண்டவரை எல்லாரும் கலங்கி போயிருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயமும் ஒரு பீதமும் காணப்படுகிறது. ஆனால் நான் என்ன அவர்களுக்கு சொல்ல போகிறேன், என் மூலமா என்ன செய்தியை அவர்களுக்கு நான் கடத்த போகிறேன் என்ற நோக்கத்தோடு கூட இந்த பைபிளை வாசிக்கணும். ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் கையில எழுதி கொடுத்திருக்கிறீங்க, என்ன நான் தான்ப்பா வாசிக்கிறேன், ஏன் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு நான் என்ன வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், யாருக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவரோடு கூட நடந்து அவருடைய செய்தியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற வேண்டும் என்பதுதான் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய மகா பெரிய திட்டமாய் இருக்கிறது. நாம் வேதத்தை வாசிக்கும் போது எப்படி வாசிப்போம் என்றால், கடகடன் ஐயோ இன்னும் 1 மணி நேரம், இது 10 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துல ஒரு அதிகாரத்தை வாசித்தரலாம், ஓடுவோன்னு ஓடி வாசித்தோம்னா ஒன்றுமே புரியாது. ஒரு வேளை வாசிப்பீங்க, ஆனால் என்ன செய்ய முடியாது, அதிலிருந்து கண்டென்ட் எடுத்துக்கொள்ள முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் மிக நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதிகால ஜபத்தில் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என்னை உருவாக்கி விடும். அன்னைக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைச்சிரும். அப்போ அந்த வார்த்தையை அப்படியே மெடிடேட் பண்ணிகிட்டே போகிறவங்களுக்கு, என்னுடைய ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார்கிட்டையாவது ஒரு வார்த்தையாவது நான் மெடிடேட் பண்ண அந்த வார்த்தையை சொல்லி விடுவேன். எப்படி ஆகிலும் அதை கடத்தி விடுவேன். எப்படி ஆகியும் நாம் கடத்தி விட வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு எனக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். என்ன பொக்கிஷம்? பரிசுத்த ஆவியானவர், முத்திரையாக பெற்ற ஒரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆசையாய் நாம் வாசிக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? எத்தனையோ பேருக்கு இந்த கிஃப்ட் இல்லாதனால கலங்கி போயிருக்கிறாங்க. ஒரு சின்ன செய்தி வந்து விட்டால் கலங்கி போய் அவங்க புலம்பி அவங்க டிப்ரெஷன்ல போய் பயங்கரமான ஒரு ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. ஆனால் இந்த வேதம் மட்டும் இல்லாட்டினா, தாவீது சொல்றாருல,
நீர் மாத்திரம் இல்லைன்னா நான் என்றோ மண்ணுக்கு மண்ணாக போயிருந்திருப்பேன் ஆண்டவரே. அவர் வாசிக்கும் போதே, நான் தியானிக்கும் போது என் உள்ளம் அனல் கொண்டது என்று சொல்லுகிறார். அந்த அனல் கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவை. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உங்க ஒவ்வொருத்தையும் கேட்கிறாரு, உனக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஆவியானவரோடு கூட டெய்லி பேசுவீங்களா? டெய்லி பேசுவீங்களா? டெய்லி நமக்குள்ள இருக்கிற எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெளியே இருந்து பேசினார். ஆவியானவர் வந்தும் போயுமாய் இருந்தார். ஆனால் இன்று உங்களுக்குள்ள நிரந்தரமாய் வாழும்படியாய் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம கரங்களை தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சென்சிட்டிவா மாத்துங்க ஆண்டவரே. எங்க கான்சியஸ்ல ஆண்டவரே எப்பொழுதும் நீர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பிரிந்து வாழக்கூடாதப்பா. நீங்களும் நானும் நீங்களுமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் எடுப்போம். ஆண்டவரே, அந்த ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க. நான் வேதத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிற உங்களை பார்க்கணும் டாடி. நாங்கள் உங்களை நேர்முகமாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு கூட வாசிப்போம். நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம், யோசேப்புக்கு ஆண்டவர் எப்படி பேசினாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாரிய யோசேப்புக்கு ஆண்டவர் கனவின் மூலமாக பேசினார். நீங்களும் கனவெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? நிறைய கனவு பார்த்துருக்கோம். நானும் நிறைய கனவு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் மறந்துடுவேன். சம்டைம்ஸ் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும்போது, இப்போ ரீசெண்டாக சண்டே விழ போகுதுன்னா அதுக்கு முதல் நாள் அப்படியே என் வீட்லேயே விழுந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். உடனே நான் என்ன செய்தேன், இதெல்லாம் யோசிச்சுட்டு படுக்கிறனால தான் அப்படி ஒரு கனவு வருதுன்னா அடுத்த நாள் அடுத்த நிமிஷமே சண்டே விழுகிறது கேட்குறதுக்கு முடிஞ்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ, நமக்கு கனவின் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பைபிளில் எப்போ பார்த்தாலும் என்ன செய்யும், எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். தூங்கும் போதாவது அதுகிட்ட பேசலாம் அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்கிறார்? கனவின் மூலமாக பேசுகிறார். இங்கே யோசேப்பிட்ட பேசினார். என்னன்னு? மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, நீ அவளை என்ன சேர்த்துக்கொள்ளு. அப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? ஒருவேளை அன்னைக்கு ஐயோயோ இப்படியெல்லாம் என்னது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை என்னால் என்ன செய்ய முடியாது அப்படிலாம் சொல்லி நம்மளை ரொம்ப பரிசுத்தவானாய் காத்து கொள்ளும்படியா என்ன செஞ்சுருப்போம்? எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி தேடியிருப்போம் இல்லையா? ஆனால் யோசேப்பு கனவின் மூலமாய் பேசின தேவனுக்கு சென்சிட்டிவாக இருந்ததுனால கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் செகண்ட் முறை வரப்போறேன்னு சொல்லியிருக்கிறாரே, அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு ஒரு யோசேப்பு தேவையாய் இருக்கிறது. உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது அதற்கு நாம் சென்சிட்டிவாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்காமல் எத்தனையோ பேருடைய உள்ளங்களிலே பிறக்காமல் இருக்கிறாரே, அவருக்காக நாம் என்ன செய்கிறோம்? அன்னைக்கு யோசேப்பு அவமானத்தை பொறுத்து கொண்டவனாய் கனவின் மூலமாய் வந்த செய்திக்கு தன்னை அர்ப்பணித்தான். தேவனுடைய ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற சின்னதும் பெரிதுமான காரியத்திற்கு இணங்கி நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்காக நாம் பிரயாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு ஆத்ம பாரம் இருக்க வேண்டும். ஏன்னா கடைசி காலமாக இருக்கிறது. எசேக்கியேலிலே வாசிக்கிறோம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் படுத்து என்று சொல்லுகிறார். அப்ப மற்றவர்கள் அழிந்து போவதை பார்த்துட்டு போறதுக்காக நம்மளை உண்டாக்கவே இல்லை இல்லையா? இந்த தேசத்துல எத்தனை ஜனங்கள் இன்னும் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்குள்ள ஆத்தும பாரம் அதான் பொங்கி வர வேண்டும். அப்படிதான் அப்படியே பாரத்தினால நம்ம நிறைஞ்சு இருப்போமானால் ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அன்னைக்கு யோசேப்பு ரொம்ப சென்சிட்டிவா இருந்தான். இன்னொரு அருமையான நபரை பார்க்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. போதும். ஆவியின் ஏவுதலினால். இந்த
இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியனால ரொம்ப வாசிக்க வேண்டாம். ஆவியின் ஏவுதலினால் எங்கே வந்தார்? அன்னைக்கு தேவாலயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தாருன்னு வச்சுக்கோங்க. அல்லது வராமல் சரி இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், இன்னைக்கு ஒரு நாள் போகாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி போகாமல் விட்டுருந்தா இயேசு பிள்ளையாண்ட அன்னைக்கு என்ன செஞ்சுருக்க முடியாது. தேவன் காத்திருந்த அந்த தேவனுடைய தூதை சொல்ல முடியாமல் போயிருக்கோம். அன்னைக்கு ஏலி ஆவியின் ஏவுதலினால் தான் எங்கே வந்தார்? தேவாலயத்திற்கு வந்தார். ஆவியானவர் நம்மை ஏவுகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறீங்களா? நடந்து போகும்போது, ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்க கூட பேசுங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா? அந்த அனுபவம் இருந்திருக்கோங்க ஒருத்தரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதுபடி ஒரு அருமையான சகோதரி, ஒரு நாள் நான் சிஎன்சியில் இருக்கும்போது தனிமையாக ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. ஆண்டவர் நீ அவர்கிட்ட போய் பேசுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ நான் சொன்னேன், அவள் தனியாக உட்காந்துருக்காளே, இதை அக்செப்ட் பண்ணுவாளே, அவள் யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடி கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவளோடு கூட போய் பேசினா அவள் மரிப்பதற்கு, தற்கொலை செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தாள். நான் அவளோடு கூட பேசினேன். ஆண்டவருடைய கிருபையினாலே அவளை ஆண்டவருக்குள் வழி நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு பஹ்ரைன்ல அவள் ஒரு பெரிய ஊழியக்காரியாய், ஒரு பாஸ்டரமாவாக அவங்க இருந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம கூட ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொன்னால் சில நேரம்லாம் நம்மளுடைய டிக்னிட்டிக்காக, அல்லது இவங்க முஸ்லீமு, இவங்க நான் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆவியானவருடைய ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, எதுக்காகனா ஏவுகுவார். அவருக்கு என்ன வேணும்? எப்படி பிசாசு சரீரம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வர முடியாது, அது மாதிரி ஆவியானவர் நம்ம இல்லாமல் வேலை செய்ய முடியாது. ஆவியானவர் உங்களையும் என்னையும் நம்பிதான் இந்த தேசத்தின் ஜனங்களை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் நம்ம ஏவும் போது அதற்கு சென்சிட்டிவ் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இன்னைக்கு நான் பார்க்குற, பழகிற, பேசுகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, எந்த விதத்தில் எந்த ஒரு வார்த்தையினால அவங்கள தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரணுமோ எங்களை கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டு ஏக்கத்தோடு செல்வோமோ, அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு நம்ம எல்லாரையும் ரட்சிக்கணும்னு அவசியமே இல்லை, அது தப்பு. நீங்கள் அப்படி நினைச்சிடாதீங்க. உங்களை வச்சு ஒரு சிலரை தேடணும்னு ஆண்டவர் விரும்புவார். அன்னைக்கு ஏலிய கிறிஸ்துவை தூக்குகிற வேலையும் அங்கே சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்றதுக்கு மட்டும்தான் வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இல்லை, நோ மோர் இல்லையா? அதனால நான் எல்லாத்தையுமா கண்டுட போறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற அசைன்மெண்ட்டையும் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு எந்திரிச்சிருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறீங்க, அதை நான் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏலியை போல ஆவியின் ஏவுதலினால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அறிந்து செயல்படுவோமானால் நம்ம என்ன அது ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் என்ன கொடுத்துருக்காருன்னா நல் மனசாட்சி கொடுத்துருக்கிறார் இல்லையா? இந்த மனசாட்சியை நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் ஷார்ப்பாக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். எப்படி ஷார்ப்பாக்கலாம் சொல்லுங்க? நமக்கு இருக்கிற மனசாட்சியை எப்படி ஷார்ப்பாக்குறது? வேத வசனம் வாசிச்சா ஷார்ப்பாகும். ரைட்டு, வசனம் நம்மளை உருவாக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது, அப்படி தானே? எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குது. அது கர்த்தர் தந்த தீபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்குள்ளே என்ன கொடுத்துருக்காருன்னா எல்லாருக்குள்ளேயும் நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய, அது நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அவர் நமக்குள்ளே என்ன கொடுத்துருக்காரு? மனசாட்சி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த நல் மனசாட்சியை ஷார்ப்பனாக்குவது எது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆயில் இல்லாமல் என்ன செய்யாது? விளக்கு எரியாது.
அதனால தான் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் நமது ஆவியோடு கூட எப்பொழுதும் கனெக்ஷன் உள்ளவர்களாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நம்ம கிட்ட பேசும்போது சின்ன காரியமா சொல்லுவார். ஒருவேளை நான் எஸ்ஐகே பிரான்சிஸ் அந்த 10 days ஷார்ட் அண்ட் ட்ரைனிங் போயிருந்தப்ப அப்போ அண்ணன் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவார். உடனே ப்ரஷ் பண்ணுறது தப்பா, அப்படியா அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்காமல் ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீ இதை செய்யாத இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கற்றுக்கொள்ள ஷார்ப்பாயிட்டே போவோம். எப்போ மழுங்கடிப்போம் சொல்லுங்க? சொல்லியும் இப்போ மொபைல் இவ்வளோ நேரம் நீ பார்த்துருக்க வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். வேணாம், விட்டுரு, தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லுவார். பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு 2வது தடவை நம்ம செய்யும்போது என்ன கான்ஷியஸ் இருக்காது. 3வது தடவை செய்யும்போது மழுங்கடிக்கப்படும். எப்படி மழுங்கடிக்கும்? பரவாயில்ல, இதனால என்ன, இது என்ன, எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருவோம்னா, நம்ம சாட்சிக்கு, நம்ம மனசாட்சிக்கே நாம் என்ன பண்ணிடுவோம்? அமைதியாக்கி விடுவோம். அப்போ இதை ஷார்ப்பனாக வச்சுக்கணும். இவர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இயேசு பிரகாஷம் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், ஒரு அருமையான பாடல்லாம் எழுதியிருக்காரு. அவங்க வீட்டில் நாங்கள் கொஞ்ச நாள் குடியிருந்தோம். அவர் ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு டின்னருக்கு வந்தப்போ பிரகாஷ் இயேசுவடியான்னு சொன்னார், எல்லாம் எப்படி ஷார்ப்பன் பண்ணணுன்றதுக்கு, எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுன்றதுக்காக அன்னைக்கு அவர் எங்க கூட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தவளை எப்பயுமே என்ன செய்யும்? சின்ன சின்ன குளங்கள்ல இருக்கிற தவளை பார்த்துருக்கீங்களா? அது நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ அமைதியாக இருக்கும்? இரவில் ரொம்ப சத்தம் போடும் இல்லையா? எப்போ? நான் அமைதியாக இருக்கும்போது, நான் அமைதியாக இருட்டாக இருக்கும்போது இந்த தவளை சத்தம் என்ன செய்யும்? நல்லா கேட்கும். மற்ற நேரங்களில் என்ன செய்யாது? கேட்காது. எப்போ நம்மளுக்கு இந்த ஷார்ப் கான்ஷியஸ் வரும் அப்படின்னு சொன்னால், அமைதியாய் ஸ்டில் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது மாத்திரமே அந்த சத்தத்தை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, வேக வேகமாக ஜோம் பண்ணி ஆமேன் போட்டு அடுத்த நிமிஷம் அடுத்து மைண்டில் நமக்கு என்ன இருக்கும்னா கால்குலேஷன் இருக்கும். அடுத்து அந்த வேலை என்ன. அதனால ஆண்டவர் பேசுகிறதே என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்லை. நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குவைட் டைமை என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஷார்ப் கான்ஷியஸ். அதாவது தாவீது நேரமாகிவிட்டது, நான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 1 தீமோத்தேயுல பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 1:18 நல் மனசாட்சி உடையவனாயிரு. என்ன செய்? அந்த வாசித்துருங்களா அந்த வசனத்தை மாத்திரம். உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவர்களை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கடலை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. அதுக்கப்புறம் கீழே நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். போதும். இந்த நல்மனசாட்சியை நாம் தள்ளிவிடும்போது விசுவாசமாகிய கப்பலும் சேதம் அடைந்து விடும். சிலர்லாம் நல்ல விசுவாசமாக இருப்போம் இல்லையா? நம்மளை போல விசுவாசி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் மேலே நல்ல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் நமக்குள் இருக்கிற இந்த நல் மனசாட்சியை நாம் தள்ளி விடுவோமானால் நம்ம விசுவாசமாகிய கப்பலும் சேதம் அடைந்து விடும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் மனசாட்சியை ஷார்ப்பன் ஆக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ எப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வேத வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இம்மீடியட்டாக ஒபே பண்ணுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் அவர் நன்மைக்காக தான் நம்மோடு கூட பேசுவார் இல்லையா? நம்மளை உருவாக்குவது தான் அவருடைய
ஏக்கமாக இருக்கிறது. நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்னா 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிக்கிறோம். அவர் முத்திரையாக்கப்பட்ட ஒரு ஆவியானவர், நமக்கு நங்கூரமாக இருக்கிறார், அவர் அச்சாரமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவியானவர். ஜோயல் தாமஸ் அழகா சொன்னாரு, பரிசுத்த ஆவியான் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு, போகவே மாட்டாரு. அவர் வேதனை தான் படுத்த முடியுமே ஒழிய, அவரை நம்ம கஷ்டப்படுத்தவே முடியுமே ஒழிய அவரை வெளியே தள்ளவே முடியாது. அவர் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஒரு பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியசாலிகள் இல்லையா? நம்மள மாதிரி ஒரு பாக்கியசாலி யாருமே இல்லை. இவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த நல்ல தேவனோடு கூட உறவு கொள்வதற்கு, அவரோடு கூட பேசுவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, போன வாரம் நம்ம கேட்டோம், கண்ணு குருடானவங்களை என்ன செஞ்சார் ஆண்டவர், பார்க்க வைத்தார். இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என் காது விருத்த சேதனமுள்ள காதா மாறட்டும், என் இருதயம் ஒரு சென்சிட்டிவா இருக்கட்டும் ஆண்டவரே, உங்க சத்தம் அப்படின்னு கேட்ட உடனே நாங்க உடனே ஆமேன் என்று பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 46:10 சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதை பிராக்டிஸ் பண்ணணும், அமர்ந்திருப்பதற்கு கற்றுக்கொள்ளணும். ஜபம் முடிச்ச உடனே எந்திரிச்சு ஓடக்கூடாது. ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசாம நான் எந்திரிக்க மாட்டேன் என்று சொல்லி காத்து கிடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் பேசுகிறதை நாம் கேட்க முடியும். லிட்ரலா உங்க காதால நீங்க என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரம் நான் காதால் கேட்டிருக்கிறேன். என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, பேர் சொல்லி கூப்பிடுவார், அப்படியே எழுப்பி விடுவாரு, எந்திரிச்சு நீ எதுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் பேசுகிற தேவன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் கேட்கணும், லிட்ரலா கேட்கணும்ப்பா, நான் பேசுறது, நீங்க பேசுறத நான் கேட்கணும். ஏனென்றால் அவர் ஒரு நாள் வரப்போறாரு, எக்கால சத்தம் தொனிக்க போகிறது, இங்கே ஏறிவான்னு உன் மனவாட்டியை அழைக்க போகிறார். அப்ப கேட்டு பழகல அப்படின்னு சொன்னா கேட்காமையே போயிடும். இவ்வளவு நாள் ஓடின ஓட்டம் வீணாய் போய்விடும். மறந்து போக வேண்டாம், நாம் தேவனோடு கூட நடக்க பழக வேண்டும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், அவன் ஒரு நாள் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வரப்போகுது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஒரு நாள் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். யோவான் 10:27 சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நம்ம கேள்வியினால விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். சும்மா சின்ன சின்ன கண்ணீர், சின்ன சின்ன காரியத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் பெரியவர். அவர் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடவே கூடாது. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, நான் ரொம்ப ரொம்ப ட்ரீம் பண்ணுற ஆள். ஒரு தடவை நான் ட்ரீம் பண்ணேன், ஆண்டவரே நான் அப்படியே பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது யோசித்தேன், நான் அப்படியே போயிட்டே இருப்பேன், திடீர்னு இறந்துருவேன். அப்போ எல்லாரும் என்னை கூடி நின்று என் கூட என்னை இது பண்ணணும், எனக்காக அவங்க இது பண்ண என்னை தூக்கி பாடையில் வைக்க போகும்போது நான் எந்திரிச்சு நின்று உடனே ஒரு பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுறலாம் அப்படிலாம் சொல்லி வாலிப நாட்டில் ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவரை யாரையுமே பார்க்கக்கூடாது, கடவுளை மட்டும் பார்க்கணும், அவரோடு கூட மட்டும் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசையா ஒரு 3 நாள் தண்ணி மாத்திரை எடுத்துக்கொண்டு ஒரு ரூம்ல அடைஞ்சு அவர் கூட நான் அந்த 3 நாள் தானே எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ணா, அவள் யூதகுலம் ஃபுல்லாக ரட்சிக்கப்பட்டா, அப்போ இந்தியா ஃபுல்லாக ரட்சிக்கப்படாதா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. 3 நாட்கள் யாருமே இல்லாம வெளியே கூடி பூட்டை போட்டுட்டு ஹாஸ்டல்ல உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து செபித்து கொண்டே இருந்தேன். ஆனா அது ஒரு பெரிய அனுபவம். அந்த 3 நாட்கள் முடித்து ஆண்டவர் எனக்கு அந்த ஒரு அனுபவத்தை கொடுத்தார். நான் படுத்து கொண்டிருந்தேன், என்னுடைய பாடி, என்னுடைய ஆவி என்னை விட்டு வெளியே வந்து விட்டது. நானே பார்க்குறேன், என் பாடி படுத்திருக்குது, நான் வெளியே ஜன்னல் வழியா வந்துட்டேன். வந்தோடனே அப்படியே சுற்றி வர்றேன்,
ஒரு பாட்டு சத்தம், தாவீதை போல நடனமாடி பாட்டு கேட்குது. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சுற்றி சுற்றி வரேன். ஆனால் ஒரு லிட்ரலாக ஒரு உருவமே இல்லாத ஒருவர் என் கையை பிடிக்கிறார். உடனே நான் சொல்கிறேன், நீங்கள் தான் இயேசுவா? அப்பா, உங்களை நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு ரோஸ் கொடுத்தாங்க. அப்போ நான் வாங்கிட்டு 2 நிமிஷம் கூட இல்லை, இது ஒரு நான் கண்ட கனவு கிடையாது, லிட்ரலாக நடந்த விஷயம். அப்படியே ஜன்னலுக்குள்ளே வந்து அப்படியே என் பாடிக்குள்ளே அந்த ஆவி வரும்போது நெஞ்சு பயங்கரமாக வலித்து முழித்து பார்க்கிறேன். இது ஒரு அது என்ன சொல்ல, தரிசனமாக இருந்தது. ஏன்னா நான் அப்படிலாம் ட்ரீம் பண்ணினேன். சரிங்களா? ஆண்டவர் எனக்கு அதை கூட கொடுத்தார். ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்க்கும் போது தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், இந்த கடைசி கால எழுப்புதல நான் தான் ஆண்டவரே ஒரு யோசுவா, நான் தான் ஒரு பெரிய எழுப்புதலின் வீரனாய் மாற விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த தேசத்தை கலக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா?